டெம்பர் கிளாஸ் அப்படின்னாலே இது எல்லாமே வந்து முக்கியம் வந்து அப்படி சொல்லி தான் வித்துட்ருக்காங்க. இது எல்லாமே உண்மையா பொய்யா யாராவது யோசிச்சிருக்கோமா? இப்போ நம்ம கடைக்கு போனாலே இது வந்து ஒரு 9H ஹார்ட்னஸ், அப்புறம் வந்து 11D 13D இதெல்லாம் சொல்லுவாங்களே. இந்த 11D 13Dலாம் என்ன? 9H ஹார்ட்னஸ்னால் என்ன? இதெல்லாம் நம்ம எப்போயா கேட்டிருக்கோமா? அதுக்காகவே தனியாக அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு விலை அதிகமாக விற்றுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி விற்கிறாங்க, இதனால் நமக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ப்ரொடெக்டிவ் இருக்குமா, இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கேட்குறீங்க, இது போடுங்க, அதை பண்ணுங்கள் ப்ரோ, இது பண்ணுங்கள் ப்ரோன்னு நல்லா கேட்குறீங்க. பட் ஆனால் எனக்கும் அதை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட்ஜெட் காரணமாக அதை வந்து என்னால் பண்ண முடியலை. ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூபு. இன்னும் கொஞ்சம் அந்த ரெவின்யூலாம் இன்னும் வர தொடங்கலை. அதுக்கு இன்னும் ஒரு 140 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை, ப்ளஸ் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அங்கே வரணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு நான் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்ட்டா நான் கேட்டு வாங்கியாவது நான் வந்து அதுக்கான ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருவேன். சரி, ஓகே, நம்ம அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வந்து யாராவது சொன்னது வந்து நமக்கு வந்து போயிடும் நம்ம முன்னாடி எப்படியாது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெம்பர் கிளாஸ் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சுப்கேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பர் கிளாஸில் வந்து நான் சொன்னேன்ல இந்த 4 விஷயமும் இந்த டெம்பர் கிளாஸில் இருந்துச்சு. சரி, ஓகே, அப்போது இவங்க வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த டெம்பர் கிளாஸ் வச்சு பார்ப்போம். அதே மாதிரியே இன்னும் எதாவது டெம்பர் கிளாஸ் எதாவது ஃபோனுக்கு நீங்கள் வேணும்னு வச்சிங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன். இல்லைனா அதையும் அதே கம்பெனி என் k20 ப்ரோக்கு வாங்கி அதோட ரிவ்யூவும் நான் தான் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ பட்ஜெட்டில் இல்லை, ஒரு 250. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஹை பட்ஜெட். இந்த லேப்டாப்ஸ், ட்ரிகர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பொருள் எனக்குன்னு வாங்கி தருவாங்க, தேவையில்லாமல் நிறைய பொருள் சத்தியமாக வாங்கி தர மாட்டாங்க தானே எந்த வீட்லேயும். ஸோ அதே பிரச்சனை தான் எனக்கும். முடிஞ்சளவு நான் பண்ணுறேன், சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டது எல்லாமே நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த அன்பாக்சிங் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுங்க.
இப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு அழகாக பெட்டு ட்ரை அதுக்கான க்ளீனிங் கிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஒரு அப்சார்ப் அந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே இந்த பாக்ஸ் ஒரு 100 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். வெறும் டெம்பர் கிளாஸ் 150 ரூபா, பாக்கி 100 ரூபா இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட விலையே 251 ரூபா. அதுலேயே இவ்வளோ பொருள் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த பபுள் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு இந்த பபுள் ஃப்ரீ அப்படின்னா என்னென்னா, ஒட்டும்போது அந்த எங்கேயுமே வந்து டாட்டாவோ இல்லை பபுளாவோ அந்த டெம்பர் கிளாஸ் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுதான் பபுள் ஃப்ரீ டெம்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நான் இந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டுறப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பபுள் இருந்துச்சு. அப்போது என்ன பண்ணோன்னா, நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த பபுள் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் சில டெம்பர் கிளாஸ், அதாவது இந்த ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாய்க்குலாம் விற்றுட்டு இருந்தாங்க. நான் பெங்களூரில் பார்க்குறப்போ 50 20 ரூபா, 30 ரூபாய்க்குலாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டி தரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பிடிச்சி அழுத்தி ஒட்டி தந்துடுவாங்க. ஸோ அது என்ன நடக்கும்னா, சில நேரம் டஸ்ட்டு உள்ளே சீக்கிரமாக உள்ளே போயிடும். அப்போ பபுள் வந்துடும். ப்ளஸ் வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ரொம்பவே இருக்கும் அந்த டெம்பர் கிளாஸ் எல்லாமே. இப்போது இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அத்தஸு உள்ளே கொடுக்குற அந்த க்ளூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் நல்லா வந்து பேஸ்ட் ஆகும். சில டெம்பர் கிளாஸ் எல்லாமே யூவி ரேடியேஷன் இருக்கும். ப்ளஸ் மேக்னெட்டிக், இது மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பர் கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து போகும். நமக்கு வந்து க்ளூவே போதும் தான். ஏன்னா இப்போ நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒன்று வாங்குறீங்க, சரியா? அது எதுக்கு வாங்குகிறோம்? நம்ம டிஸ்பிளே வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் டெம்பர் கிளாஸ் உடையாமல் இருக்கணும்னு வாங்குறீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு டெம்பர் கிளாஸ் போடணும். ஸோ இப்போ டெம்பர் கிளாஸ் வந்து நான் வாங்கிட்டேன், இவ்வளோ காசு போட்டு வாங்கி அது உடஞ்சிச்சுன்னா டெம்பர் கிளாஸ்னாலே உடைய தான் செய்யும். அதோட வேலை என்னது? மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை வந்து காப்பாற்றுறது. அது கரெக்டாக பண்ணுதா? அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டாலே எல்லா டெம்பர் கிளாஸும் நல்ல டெம்பர் கிளாஸ் தான். 150 ரூபாவாக இருக்கட்டும், 500 ரூபாவாக இருக்கட்டும், 1000 ரூபாவாக இருக்கட்டும், 3000, 5000 எவ்வளோ வேணால் இருக்கட்டும், என்ன ரேட்டில் இருந்தாலும் அதோட வேலை அந்த டிஸ்பிளேவை காப்பாற்றுறது. அது கரெக்டாக பண்ணாலே அது ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் தான். இங்கே இந்த டெம்பர் கிளாஸில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது 11D டெம்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 11D, 60, 9D, 13D இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த கடைசி D எது வரைக்கும் வரும்னா 2.5D தான் கடைசியே. ஏன்னா நீங்கள் அந்த சைடு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேர்வாக வந்து முடியணும். இதுவே கண்டிப்பாக கேர்வாகவே முடியல. இந்த டிஸ்பிளே இந்த டெம்பர் கிளாஸே பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து கரெக்டாக அந்த கீழே எட்ஜஸில் போய் அப்படி ஃபுல்லாக ஒன்றும் முடியவே இல்லை. இதுவும் அப்படியே தூக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இது தூக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறீங்க. நம்ம ஜீன்ஸ் பாக்கெட்லாம் வைக்கும்போது சில இடத்துல அந்த நூலோ இல்லாட்டி நீங்கள் துவைச்சி அந்த பேப்பர்லாம் அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, சில இடத்துல அந்த பேப்பர் எல்லாமே ஈஸியாக வந்து உள்ளே பெனிட்ரேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ அந்த டெம்பர் கிளாஸ்க்குள்ளே எல்லாமே அந்த நூல், அதுக்கப்புறம் இந்த பேப்பர், இது எல்லாமே போய் அந்த டெம்பர் கிளாஸே நாசம் பண்ணிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த டெம்பர் கிளாஸும் இருக்க தான் செய்யுது. அவங்க 11D சொல்லியிருக்காங்க. நான் நினச்சப்போ சரி அட்லீஸ்ட் இவங்க 11D கூட தர வேண்டாம், அட்லீஸ்ட் 2.5D கர்வ் கிளாஸாக கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜு ஃபுல்லாக அப்படியே கர்வாக அப்படியே மோல்டட் ஆயிரும். அப்படியே கீழே ஃபுல் போயிடும். அப்போது எந்த ஒரு எதுவும் உள்ளே போக முடியாது. அப்படி கொடுத்தா கூட பரவாயில்ல. இவங்க அப்படியும் கொடுக்கல. சரி ஓகே, இவங்க 11D கொடுக்கல. பட் ஆனால் இந்த விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஸ்மட்ஜஸ் அவ்வளோ விசிபிள் கிடையவே கிடையாது. அதாவது நான் முன்னாடி ஒரு டெம்பர் கிளாஸ் வச்சுருந்தேன். சும்மா கை வச்சாலே அப்படியே என் கை பிரிஞ்செல்லாம் தெரிஞ்சு ஃபோனே அசிங்கமாக இருக்கும். இது வந்து நல்லா பிடிச்சி அழுத்தி வச்சா மட்டும்தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்டே தெரிகிற மாதிரி இருக்குது. இல்லைனா லைட்டாக வந்து, ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே ஃபெதர் டச்சு. ஸோ சும்மா டச் பண்ணாலே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ லைட்டாக வச்சா கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அவ்வளோவா ஒன்றுமே தெரியல. இப்படி நீங்கள் கிளியராக நல்லா ஒத்து பார்த்தா மட்டும்தான் தெரியுதே தவிர மற்றபடி ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்மட்ஜஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் அது வந்து கிளியராக விசிபிளாக அந்த ஸ்க்ரீன் நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அந்த ஸ்மட்ஜஸோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ அது தெரிகிற மாதிரி இல்லவே இல்லை. இந்த வருஷத்தில் வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட். ஸோ ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்க்கு நான் வந்து ஒரு செக்கிங்கே பண்ணியிருக்கேன். ஒரு 3 விஷயம், காயினு, அதுக்கப்புறம் அந்த வண்டி சாவி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இது 3த்தையும் வச்சு நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க.
ஸோ இப்போ அந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஸ்க்ராட்சை வந்து ரொம்பவே நல்லாவே வந்து இது தடுக்குது. ரெசிஸ்ட் சூப்பராக பண்ணுது. நான் வந்து காயின் வச்சு கரன்னு தேய்ச்சேன். அதுக்கப்புறம் கீ வச்சும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் அந்த ஷார்ப்பான பகுதியை வச்சும் நல்லா மேலே தேய்ச்சேன். ஒன்றுமே ஆகலை. ஃபஸ்ட்டு மேலே வந்து ஸ்க்ராட்ச் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓ ஸ்க்ராட்ச் விழுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணி வச்சு உடச்சு அப்படியே நல்லா திரும்ப புதுசு மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டனுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த 0 பபிள் அதில் இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் அந்த ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட், இன்னொன்று அந்த ஸ்மட்ஜஸ், அப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு. அந்த 4வது ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 11D 9D அதில் எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்னும் சில டெம்பர் கிளாஸஸ்லாம் இருக்குது, 200 ருபீஸ்க்குலாம் நான் போட்டிருக்கேன். அது வந்து நல்ல எட்ஜ் அப்படியே கீழே ஃபுல் மோல்டடாக கவர் ஆகும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெசில்ஸ் வந்து ஃபுல்லாக கட் அவுட் ஆயிரும். அதாவது உங்கள் ஸ்க்ரீன் பெசல்ஸ், உங்கள் ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் அதிகமாக காட்டும். ஆனால் அந்த டெம்பர் கிளாஸ் போடுறப்போ அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் கட் அவுட் பண்ணிடும். ஆனால் இந்த டெம்பர் கிளாஸில் அந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்க்ரீன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. எங்கேயுமே கட் அவுட் ஆகலை. ஸோ பெசல்ஸுக்கு இவங்க கரெக்டாக அந்த கட் அவுட்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த 11Dன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் மோசம். மற்றபடி எல்லாமே ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 9H ஹார்ட்னஸ். எல்லாருமே சொல்லுவாங்களே இந்த 9H ஹார்ட்னஸ்னால் என்ன, அதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ஹார்ட்னஸ் இருக்கும். இருக்கிறதுலே டாப் வந்து டைமண்ட், அடுத்து வந்து கொராண்டம், அது கீழே வாட்ஸு, டோபாஸு, ஆப்பிட்டை, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, ஒன்று ஃபிங்கர் நெயில், நம்மளுடைய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் வந்து என்னென்னா நம்ம ஃபிங்கர் நெயில். அடுத்தது வந்து என்னென்னா காயினு, அதுக்கு அடுத்தது வந்து இந்த கீ செயினு, அதுக்கப்புறம் இந்த ஆணி, இதெல்லாம் அடுத்தது ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தனில் வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 4H 5H வந்துருச்சு. அது தாண்டி இந்த குவார்ட்ஸு, டோபாஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், அந்த பொருள் எல்லாமே, மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணவும் தேவையில்லை. நமக்கு தேவை பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறப்போ எந்த ஒரு ஸ்க்ராட்சும் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம இந்த 3 பொருள் வைப்போம். மிஞ்சி போனால் காயின் வைப்போம், அதுக்கடுத்து கீ செயின் வைப்போம், கீ செயின், அதுக்கப்புறம் அந்த சாவியை வைப்போம். ஸ்க்ரூ டிரைவர் கூட நான் ஏன் ட்ரை பண்ணேன்னா, கொஞ்சம் அது ஷார்ப்பாக இருக்குது. அது மாதிரி வேறு ஏதாவது பொருள் நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கும் அது வந்து ரெசிஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் இது சூப்பராக வந்து ரெசிஸ்ட் பண்ணிச்சு. ஸோ இங்கே ஸ்க்ராட்சுக்கு நல்ல வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி இது வந்து உடஞ்சிருமா, 9H ஹார்ட்னஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் ஏன் உடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பர் கிளாஸ் அந்த 9H ஹார்ட்னஸ் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் உடையாதான்னு சொல்லலை. அதை வந்து அந்த மெட்டீரியல் மாதிரி உங்கள் ஃபோனை வந்து பாதுகாக்கும் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 9H ஹார்ட்னஸ்னால் அந்த 9H ஹார்ட்னஸ் அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டீரியல், அது வந்து உங்கள் ஃபோனை கவர் பண்ண மாதிரி. அதை வச்சு அந்த உங்கள் டிஸ்பிளே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சில டெம்பர் கிளாஸ் வந்து ஒரு ரேஞ்சிலேருந்து தூக்கி போடுறப்போ டிஸ்பிளேவையும் உடச்சிருது. ஆனால் அது எந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் சைடில் 50 ரூபா 100 ரூபா போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டெம்பர் கிளாஸ் அப்படி உடைக்கும். மற்றபடி ஒரு 250 ரூபா ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டில் வாங்குகிற நம்ம ஒரு டெம்பர் கிளாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அதோட வேலையை வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பர் கிளாஸ் ஓகே. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் எனக்கு அனுப்புங்க. நான் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரிவ்யூ நம்ம போடுவோம். ஏன்னா டெம்பர் கிளாஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஃபோன்ஸ் வாங்கினோடனே போடுறது அது ஒன்று தான். ஸோ அதை வந்து நல்லதாக போடணும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கும் நல்லது எதாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை லிங்க் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் அதை பார்த்து வாங்கிக்கிட்டோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் நான் இப்போவே சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து ஒரு மேட் டெம்பர் கிளாஸ், அது வந்து பப்ஜிக்காக வந்து நான் ஒரு வீடியோ முன்னாடி ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஆரம்பிக்கும் போதே பண்ணியிருந்தேன். ஸோ மேலே இங்கே ஒரு கார்டு தரேன், அதையும் பாருங்கள். ஏன்னா நான் இதை போட்டுட்டு பப்ஜி விளாட்றப்போ லைட்டாக திக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திக்குதுன்னா ஒரு மாதிரி கேப் விட்டு வருது. அது எப்படி சொல்லன்னு தெரில, ஒரு மாதிரி கேப் விட்டு வருது. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து கேம் பிளே வந்து கண்டிப்பாக லேக் ஆகும். ஸோ அது உங்களுக்கு கேம் பிளே லேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கையில் பவுடர் போட்டு விளாண்டுக்கோங்க. நான் அப்படி தான் விளாண்டேன். இல்லை எனக்கு பவுடர் போட்டுலாம் விளாட பிடிக்கல, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேட் டெம்பர் கிளாஸ்க்கு போய்க்கோங்க. நான் மேட் டெம்பர் கிளாஸ் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். ஆனால் என்னென்னா அது வந்து செக்யூரிட்டி தரும் உங்கள் ஃபோன்ஸ், அதாவது வேறு யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக செக்யூரிட்டி தரும். ஸோ ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த விசிபிள் வந்து ஹெச்டி கிளியராக இருக்காது, இது மாதிரி கிளியராக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி மங்கின மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அது வந்து ஸ்மூத் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டெம்பர் கிளாஸில். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரமே வேறு ஒரு வீடியோ வந்து நம்ம சந்திக்கலாம்.